வாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் புலாவ் அண்ட் பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கேரட், ஒரு 50 கிராம் பீன்ஸ், 2 பச்சை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கோம். இதை நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம குக்கரில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃப்ளேவர்ட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். தென் பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி எடுத்திருக்கோம். பன்னீர் 65 செய்கிறதுக்கு பன்னீர் தனியாக இருக்குது. இப்போ 250 கிராம் நான் பாஸ்மதி ரைஸில் இதை செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், 4 பேர் கூட சாப்பிட்லாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி தான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து அரிசியை ஊற வைக்கல. இது காலையில் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஊற வைக்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் இருக்காது. அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இருத்துட்டு, தண்ணியை வச்சு ஊரெல்லாம் வைக்க வேணாம் நீங்கள். ஏன்னா நம்ம 2 டம்ளர் தண்ணி வந்து அளவு அரிசி வேகிறதுக்கான நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் தண்ணியை ஈர்த்து தனியாக வச்சுருங்க. இப்போ பன்னீரை டீஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு, பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் நம்மளுக்கு பன்னீர் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் மார்னிங் வந்து நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பும் போது அவங்களுக்கு பிடிச்சமான நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா லஞ்ச் பாக்ஸ் அதை ஓப்பன் பண்ணும்போது அது ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதுக்காக நம்ம இந்த ரெசிபி செய்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து வந்து நம்ம மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் 65 நம்ம அந்த என்ன பிராண்டு வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். தென் ஒரு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம வந்து அதே 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் தூள் உப்பு, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன், ஹாஃப் கூட வேணாம், ஒரு குவார்ட்டர் சைஸ் அளவுக்கு லெமன் இருந்தால் போதும். இது எல்லாமே ஃப்ளேவருக்காக தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் அப்படியே வந்துடும் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா. இப்போ இது வந்து பன்னீரை நல்லா மெதுவாக சாஃப்டாக அதாவது ப்ரெஸ் பண்ணிடாமல் அதை வந்து அப்படியே கிளறி விடுங்க. நான் எப்படி அதை தொடுறேன்னு பாருங்கள். ஏன்னா பன்னீர் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி அது வந்து குக்குடு மாதிரியே தான் இருக்கும். அதனால் அது ஈஸியாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி எடுத்து எடுத்து கிளறி விடுங்க. நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே அந்த பன்னீர்லேயே வந்து அந்த வெட்னஸ் இருக்கும், ஈரப்பதம் இருக்கிறனால அந்த மசாலாஸ் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து இது பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணால் கூட நம்ம கலர்லாம் சேர்க்கறதில்ல. ஹோட்டலில் வந்து ஃபுட் கலர்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நம்ம செய்கிறது அந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ்லாம் நம்ம சேர்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டோன்னு இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கோட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம வந்து தனியாக கோட்டிங் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு புலாவ் செஞ்சு, தென் பன்னீர் 65 செஞ்சு, ஒரு தயிர் பச்சடி செஞ்சு எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ½ அன் ஹவருக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவும் நான் வந்து ஒரு தனியாக ஒரு வெசலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுட்டு அதில் அது ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா அதை டேபிள் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கலந்துரும். எந்த கெட்டித்தன்மையும் இல்லாமல் ஒரு மாதிரி வாட்டரியாகவும், அதாவது ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ சைடில் நான் வந்து ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் தான் நான் வந்து வெஜிடபிள் புலாவ் செய்ய போகிறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய். ஏன்னா இது ஃப்ளேவர் வரணுன்னா பிரியாணி மாதிரி அது டேஸ்ட் வந்துடும். நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி வேறு எதுவுமே வந்து ஹெவியாலாம் இதில் போட மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2, 3 ஏலக்காய், அது சின்ன ஏலக்காய் இருக்கனால ஒரு 3 போட்டிருக்கேன், இல்லைனா 2 போட்டால் போதும். கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, இது மட்டும்தான் நம்ம தாளிப்புக்காக போட்டிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம யூஸ் பண்ணுற அந்த கரண்டிலாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு போடுறேன். முந்திரி லைட்டாக செவந்தோன்னே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய வெங்காயமாகவே ஒரு வெங்காயம் போடுங்க.
ஏன்னா வெங்காயம் வந்து அந்த கேரமலைஸ் ஆகும்போது அந்த ஃபுட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக. பட் நம்ம பிரியாணி அளவுக்கு அது கேரமலைஸ் ஆகணும்னு ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் அந்த ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும். நான் எல்லாமே வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கோம். அளவாக கரெக்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ஏற்ற ரெசிபி இது. நமக்கும் அவங்களுக்குமே அந்த லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போத உங்கள் வீட்டில் உனக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்கன்ற அந்த க்ரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம். இப்போ நம்ம வந்து உப்பு போடுறோம். உப்பு போட்டோடனே அது நல்லா வந்து குக் ஆயிரும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் அளவெல்லாம் பெருசாக கிடையாது. இது வந்து எல்லாமே ஃப்ளேவர்டு ரைஸ் அவ்வளோதான். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலாஸும் சேர்க்கறதில்ல அதுக்காக. இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த 2 தக்காளி, அது மீடியம் சைஸ் தான், அது சேர்க்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேருங்க. பாருங்கள் நல்லா வதக்குறேன். இப்போ வந்து நீங்கள் மீடியமில் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட வாடை கம்ப்ளீட்டாகவே அங்கே வந்து போயிருக்கணும். அவசரப்பட்டுறக்கூடாது இந்த ஸ்டேஜில் மட்டும். அது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு பாருங்கள், நல்லா தெரியுது. இப்போ 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நான் எடுத்திருந்த தக்காளியோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, அதனால் 2 எடுத்தேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 கூட போதும். இந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனோன்னே, ரொம்பலாம் தக்காளி வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறனால அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணோன்னா அது அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிரும். பாஸ்மதி ரைஸ் வேறு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அளவாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருப்பேன். பட் எண்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க தோல் சீவி அப்படியே போட்டிருக்கேன். எல்லா காயுமே பச்சையாக தான் அப்படியே போட்டிருக்கேன் கழுவி. இப்போ சைடில் வந்து தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணுறேன். அந்த கேரட்டை அறுக்கும் போதே அதை கொஞ்சம் நல்லா வந்து சாப்பரில் கேரட்டையும் வெங்காயத்தையும் நான் வந்து நல்லா சாப்பரில் கட் பண்ணிக்கிட்டேன். அதான் ரொம்ப நல்லா நைஸாக கட் ஆயிடுச்சு. நம்ம அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சைடில் இது பண்ணனால வீடியோ எடுத்தேன் எப்படி செய்கிறதுன்னு. குக்கும்பர் இருந்தால் அது குக்கும்பரும் இதில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குக்கும்பரோட வாடை வந்துட்டாலே அது ஹோட்டல் ஸ்டைலில் தயிர் பச்சடி ரெடி ஆயிடும். கொஞ்சம் தூள் உப்பு போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ காய் நல்லா வந்து நம்ம கிண்டி விடுவோம். நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே இங்கே போடவே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கையில் நான் மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறனால அந்த அளவான 2 டம்ளர் தண்ணியை இந்த வெசல்லையே சேர்த்துட்டு இப்போ இதில் உள்ளே ஊற்றுறேன். அதுக்கடுத்து நான் வந்து ரைஸை ஊற வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க. ரைஸ் ஊற வைக்கலை. ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸுக்கு ஜென்ரலாக எல்லாரும் 1.5 பங்கு அளவு தண்ணி தான் ஊற்றுவாங்க. நம்ம அப்படியே 2 பங்கு ஊற்றிருக்கோம். ஏன்னா நம்ம அரிசியை ஊற வைக்காதனால. இதுக்கு பார்க்குறதுக்கு பெரிய வேலை மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வந்து ஈஸியான வேலை. ஜஸ்ட் அப்படியே அரிசியை சேர்த்தேன், சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் விசில் எதுவுமே அதில் போடலை. நான் சொல்கிறேன் எப்போ விசில் போடணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டரியான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கோட்டிங் மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி பண்ணும் போது இந்த ப்ராசஸ் பண்ணாமல் டைரெக்டாகவும் நீங்கள் வந்து எண்ணெயில் போடலாம். ஆனால் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது இந்த மாதிரி கோட்டிங் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டிருந்த ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் டைரெக்டாக இறங்கிரும். பன்னீரில் எதுவுமே இருக்காது. எண்ணெயும் ஒரு மாதிரி வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். பட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்காது, ஒட்டியிருக்காது, அந்த கோட்டிங் வந்து ஒட்டியிருக்காது. இப்போ பாருங்கள், இதை நான் டிப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். எண்ணெய் வந்து மீடியமில் இருந்து ஹைக்கு இருக்கிற மாதிரி, ஏன்னா ஒன்று போட்ட உடனே அது பாருங்கள் நல்லா எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு. இதை நான் டபுள் ஃப்ரை வேறு பண்ண போகிறேன், எக்ஸாக்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணுன்றதுக்காக. இந்த மாதிரி தான் நான் கேஎஃப்சி சிக்கன்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு அதை நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போது
ஃபோர்க் வச்சு போட்டேன். இப்போ போட்டோன்னே இங்கே பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கூட நீங்கள் அதை வேக வைக்க வேணாம். அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு கலர் மாறினோடனே, கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் அதை எடுத்துருங்க. பாருங்கள் நான் போடும்போது எப்படி இருந்துச்சு. இப்போ நான் போட்டு 1 மினிட் கூட ஆகலை, கலர் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளேமும் நம்ம மீடியமில் இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், ஃபுல் ஹையில் இல்லாமல். இப்போ அந்த ஆயில் பாருங்கள், எந்த கோட்டிங்குமே கலரவே இல்லை. அது ஓரளவுக்கு அப்படியே தான் பன்னீரில் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் திங்க் பண்ணலாம், இன்னும் பன்னீரில் ஃபுல் கோட்டிங் ஆகலையே, என்ன அதுக்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு ஒரு பேட்ச் போட்டுட்டு திருப்பி இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை ஆகி வச்சுருக்கோம்ல இந்த பன்னீரை, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கோட்டிங் நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டில் திருப்பி ரீகோட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் காமிக்கிறேன். இப்போ குக்கரில் பாருங்கள், மேலே வந்து ஸ்டீம் வந்துருச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நான் விசில் போடுறேன். விசில் போட்டுட்டு நமக்கு ஒரு விசில் வந்த உடனேயே நீங்கள் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிடலாம், உங்களுக்கு ரெடி ஆயிரும். சில பேர் வீட்டில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் விசில் போட்ட உடனேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த விசில் வந்துருச்சு, வெயிட் போட்ட உடனே விசில் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் போட்டுட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துட்டேன். பட் எண்ணெய் வந்து எனக்கு கிளியராக தான் இருக்குது. இதை நம்ம இதோடு நிப்பாட்டலை, நம்ம ஹாஃப் குக் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹாஃப் குக்குன்றது அவுட்டர் லேயரோட கலர் மாறினோன்னே நம்ம எடுத்துடுறோம். இப்போ எடுத்துட்டு திருப்பி பாருங்கள், அகெயின் நான் அந்த ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கோட்டிங்லேயே தான் உள்ளே போட போகிறேன். இந்த பாருங்கள் வச்சுருக்கேன்னா, இப்போ திருப்பி இது வந்து ஒரு 3-4 பீசஸ் அட் அ டைமில் போடுங்க போதும். இப்போ நம்ம ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறனால கொஞ்சம் இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக தெரியுது. பட் செய்யும் போது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே அந்த பேஸ்ட்டு கலக்கலை, ஏற்கனவே உள்ள பேஸ்ட்டு தான். பாருங்கள், இந்த மாதிரி அது ஏற்கனவே குக் ஆகிருக்கனால அந்த அவுட்டர் லேயரில் அந்த கோட்டிங் இல்லாத இடம் மட்டும் இதில் சேர்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் போட்டு அதில் பெரட்டினால் கூட அங்கே பாருங்கள், பன்னீரோட கோட்டிங் இல்லாத இடத்துல வேகமாக இந்த மாவு ஒட்டிக்கிறோம். ஆல்ரெடி கோட்டிங் இருக்கிற இடத்துல அது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. திருப்பி எண்ணெய் அதே அளவு சூடில் தான் இருக்குது, உடனே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ முதக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா கோட்டிங் ஒட்டிடும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ள பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா பன்னீரும் நீங்கள் வந்து ஓவர் குக்லாம் பண்ணக்கூடாது. பன்னீர் வந்து கிட்டத்தட்ட ப்ரான் மாதிரியே தான். ஓவர் குக் பண்ணால் அதோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு உடனே எடுத்துடுற மாதிரி நீங்கள் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கோடா மாதிரி வந்துருச்சு. இந்த பன்னீர் பாப்கார்ன் கூட நம்ம சொல்லலாம். எக்ஸாக்ட் பாப்கார்ன் வேணும்னா நீங்கள் இதை திருப்பி 2வது கோட்டிங் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே போடும்போது எக்ஸாக்ட் பாப்கார்ன் வந்துடும். இது நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செய்கிறோம், ஸ்நாக்ஸ்க்காக செய்யலை. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இது வந்து நீங்கள் லஞ்ச் டைமில், இப்போ நான் காலையில் நான் வந்து ஒரு 6 மணிக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அது லஞ்ச் டைமில் ஒரு 12:30 1:00 நீங்கள் எடுத்து அதை ஓப்பன் பண்ணால் கூட அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுதான் டோட்டல் அவுட்புட். எனக்கு இதில் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இப்போ எனக்கு அங்கே வந்து ஒரு விசில் வந்துருச்சு. நான் 5 மினிட்ஸ் கழித்து இப்போ ப்ரெஷர் பேன் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அரிசி எதுவுமே உடையலை. உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், நீல நிலமாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு அதை எல்லா சைடில் இருந்தும் எடுத்து மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா மார்னிங் டைம் அவசரமாக இருக்கனால நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வச்சு டெக்கரேட் பண்ணிலாம் காமிக்கல. டைரெக்டாகவே குக்கரில் எப்படி இருக்கோ அதை அப்படியே காமிக்கிறேன். இதுதான் இந்த தடவைக்கு ஃபஸ்ட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது மாதிரி நம்ம சின்ன சின்ன ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.